ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெண்டைக்காயை வச்சு ஒரு சப்ஜி. நார்மலாக நார்த் இந்தியாவில் வந்து இந்த வெண்டைக்காய் சப்ஜின்றது வந்து பிந்தி சப்ஜின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து பராத்தா, சப்பாத்தி, நான், ரோட்டி, பூரி எல்லாத்துக்கும், ஈவன் கீ ரைஸு, பெயின் புலாவ் இதெல்லாம் கூட வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். நிறைய வேரியேஷன் இருக்குது, நிறைய விதமாக பண்ணலாம். பட் அதில் ஒன் அமாங் தி வேரியேஷன் நான் வந்து இன்றைக்கி தயிர் வச்சு ஒரு வெண்டைக்காய் சப்ஜி ஒன்று. இது வந்து நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, நான், ஈவன் கீ ரைஸ் அந்த மாதிரி ஐட்டது கூட அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த வெண்டைக்காய் சப்ஜி செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் சுடட்டும். கடாய் சுட்டுருக்கு. நான் கடாயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 4 டீஸ்பூன் ஏன் சேர்க்குறேன்னா, நான் வந்து இங்கே வெண்டைக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். இந்த 1/2 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி சைஸு கட் பண்ணி அதை வந்து சைட்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மசாலா போகணுன்றதுக்காக. ஸோ எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி சென்டராகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்குது எங்கிட்ட. இது வந்து நான் இதில் எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி வெண்டைக்காய் தனியாக எடுத்துருவேன். அதுக்கப்புறம் மசாலா கிரேவி பண்ணி இந்த வெண்டைக்காயில் ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். எண்ணெய் இப்போ சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் வந்து நல்லா சுட்டு எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வெண்டைக்காய் வந்து இதில் போட்டுறேன். நான் வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த வெண்டைக்காயில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ இந்த வெண்டைக்காயில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கிறேன். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. நான் இப்போ வெண்டைக்காயை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெண்டைக்காயிலேருந்து எந்த விதமான அந்த குழகுழப்பு தன்மையும் வெளியே ரிலீஸ் ஆகலை. காரணம் என்னன்னு கேட்டால், நான் வந்து முதலையே வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியில் நல்லா தொடச்சி வெண்டைக்காயை எடுத்துனது ஒன்று. அது ஒரு ட்ராப் கூட வாட்டர் கண்டென்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நான் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருக்கேன். ரீசன் நம்பர் 2. அதே மாதிரி இதை போட்டுட்டு உடனே வந்து உப்பு போடக்கூடாது. வெண்டைக்காயை பொறுத்த மட்டுக்கும் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். வெண்டைக்காயை போட்ட கையோடு உப்பு போட்டிங்கன்னா அப்போ தான் அந்த குழகுழப்பு தன்மை அந்த நூலாக வெளியில் வர்றது. ஸோ அதை அரெஸ்ட் பண்ணணுன்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இந்த வெண்டைக்காய் எந்த விதமாக அந்த குழகுழப்பு தன்மையோ நூலையோ விடலை. காரணம் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனால தான். ஸோ வெண்டைக்காய் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணோம்னா எல்லாருமே வெண்டைக்காய் லைக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அது ப்ரிப்பரேஷன் செய்ய தெரியாததுனால என்ன ஆகுதுன்னா, வெண்டைக்கான ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கும், வேணான்னு சொல்லி பசங்க சில்ட்ரன்ஸ்லாம் ஒதுக்கிடுறாங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நிமன் இதையே கூட நீங்கள் இப்போ உப்பு காரம் போட்டிங்கன்னா ஒரு காய் வெறும்னா இது ஒரு தனியாத்தூளும் காரப்பொடியும் போட்டு எடுத்தோம்னா, இல்லை தோசை மிளகா அப்படி தூள் போட்டு ஸ்டப் பண்ணி எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ஒரு காய் சாம்பாருக்கோ ரசத்துக்கோ தொட்டுன்னு சாப்பிடலாம். பட் அதோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சாப்பாடை வந்து எக்ஸலண்ட் ஆகுது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயை மட்டும் தனியாக எடுக்கிறேன். இந்த வெண்டைக்காய் மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். நான் இப்போ இந்த வெண்டைக்காய் வதக்கின கடாயை வச்சுருக்கேன். அதே எண்ணெய் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதே எண்ணெய் தான். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். நம்ம போட்ட எண்ணெய் வந்து சுட்டு எடுத்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும்.
கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்து நான் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போடுறேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகா. நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற ஒரு 3 பூண்டு சேர்த்துறேன். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயமும் ஒரு அரை வெங்காயமும் ஒரு 1.5 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதை வந்து சேர்த்துறேன். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சிறு துண்டு இஞ்சியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். அது கூடவே கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை நல்லா கசக்கி சேர்த்துறேன். நான் வந்து இங்கே ஒரு 1/2 கப்பு தயிர், நல்ல தயிரை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட் பண்ண தயிரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நல்ல 1 டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கட்டிப்படாமல் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம போட்ட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துடுத்து. நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை கம்ப்ளீட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது எதுக்கு நான் பண்ணுறேன்னா இமிடியேட்டாக இந்த வெங்காயத்தில் இருக்கிற சூட்டை கம்மி பண்ணுறதுக்காக. ஏன்னா இப்போ நம்ம இந்த தயிர் கலவை பண்ணோம்ல, அதை சேர்க்க போகிறோம். சூட்டோட தயிர் கலவை சேர்த்தா தயிர் திரிஞ்சு போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த கலந்து வச்சுருக்க தயிர் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இதை கிளறிட்டே வாங்க. தயிர் எக்காந்து கொண்டும் திரிஞ்சிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. தயிர் உடஞ்சிட்டா அந்த டிஷ்ஷோட அப்பீலே போயிடும், பார்க்குற அந்த இதுவே போயிடும். ஸோ அதனால் கைவிடாமல் இந்த தயிரை இதில் அப்படியே கலந்துட்டே இருக்கும். மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி பூஜியான்னு கிடைக்கும். இது வந்து கடலை மாவில் செஞ்சது இருக்குது, உருளைக்கிழங்குல செஞ்சது இருக்குது, பூஜியான்னு சொல்லுவாங்க. நிறைய பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சோ அந்த பிராண்டில் ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும். இந்த பூஜியா 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு
இதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக்கணும். இந்த மாதிரி பொடியாக்கினதை இதில் தூவி விட்டுருங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா, ஒன்று அந்த தயிர் உடையாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று இந்த கிரேவியோட திக்னஸ், அதை விட ஃப்ளேவர் ஒன்று கொடுக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து இது என்னன்னு சொல்லலைன்னா எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். எங்கேயோ என்னமோ ஒரு டேஸ்ட் இருக்குது சார், அது என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது இந்த ஃப்ளேவர், இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் அது. ஸோ மறக்காமல் அதையும் சேருங்க. சேர்த்துட்டு இப்போ நான் ஸ்டவ் கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். இப்போது நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் தயிர் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு இதை குக் பண்ணணும். இந்த அளவுக்கு இதை குக் பண்ணால் தான் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷு வந்து டேஸ்ட் போயிடும். ஸோ இந்த அளவுக்கு இது நம்ம அந்த தண்ணிலாம் விட்டு தயிர் போட்ட அப்புறம் கூட எந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், அது கூடவே கொஞ்சமாக தண்ணி, இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு செமி கிரேவியாக வேணுமா, கிரேவியாக வேணுமா, இல்லை நல்லா ட்ரையாக இருக்கட்டுமான்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம், கூட குறைச்சி. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கலரி கொடுத்துட்டு இந்த வெண்டைக்காய் இருக்குல்ல, இந்த வெண்டைக்காய் சேர்த்தாங்க. வெண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, இதுதான் நல்லா கலரி விட்டு. இப்போ இது வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சுன்னா நம்மளோட பிண்டி மசாலா, தயிர் போட்டு செஞ்ச ஒரு வெண்டைக்காய் மசாலா தயார். அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், அது கூட அட்டகாசமாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு கொதி வரட்டும். நம்மளோட பிண்டி மசாலா தயார். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஃபைன் மிக்ஸ். நம்மளோட பிண்டி மசாலா தயார். நம்மளோட பிண்டி மசாலா என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. அந்த இவ்வளோ அந்தப்புறம் கூட அந்த வெண்டைக்காய் பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த முதல்ல நம்ம வந்து தனியாக அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தது. ஸோ நம்மளோட தயிர் போட்டு செஞ்ச பிண்டி மசாலா, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயமாக சப்பாத்தி, பூரி, பட்டர் நான், எனி பிரெட், இந்தியன் பிரெட் கூட அட்டகாசமாக இருக்கும். ஈவன் கீ ரைஸ் கூட இது நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரியே எக்ஸலண்ட்டாக உங்களுக்கும் பிண்டி மசாலா நீங்களும் செய்ய முடியும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிண்டி மசாலா ஐட்டத்தை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.